அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, மரியாயே சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் உம்முடனே ஆசீர்வதிப்பாராக. டேய் விஸ்வநாதா, ரொம்ப நல்ல ஏரியாடா. இங்க தங்கி இருந்து என் பேரை கிடைப்பா நான் முயற்சி பண்ணுவோம். நிச்சயம் இவன் கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குடா. தம்பிங்களா, இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து உள்ள வைங்கப்பா. போப்பா. Inom na tayo. Bebo, bebo, be, bebo, bebo, be, bebo, bebo, be. Ikaw ang aking bebo, bebo, be, bebo, bebo, be, bebo, bebo, be. Ikaw ang aking bebo, bebo, be, bebo, bebo, be, bebo, bebo, be. Ikaw ay Filipino, 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 Filipino. பக்கத்துல மனுஷங்க தூங்குமா வேணாமா? தூங்க யார் வேணானா? நல்ல ரேடியோ சவுண்ட் கம் பண்ணு. எங்க வீடு எங்க ரேடியோ, நான் எவ்வளவு வேணாலும் சவுண்ட் வச்சுப்பேன். நீ மூடிட்டு போ. இது ஒண்ணும் உங்க வீடு இல்ல, வாடகை வீட்டுல இருக்கீங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ. துட்டு 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 கொடுக்கல. யார் தெரியுமா? தெரியுது தெரியுது, எல்லாம் தெரியுது. இரு, எங்க தாத்தா கூட்டு வரேன். ஏய், உங்க தாத்தா என்ன பெரிய கொம்பா? நான் என் பாட்டியை கூட்டிட்டு வரேன்டா. என்னது தாவா? இதோ வரண்டி பாட்டி. கேவலமா போச்சு, கேவலமா போச்சு. என் மான மரியாதை எல்லாம் பண்ணா போச்சு ராமையா. என்னடா என்ன ஒரு பொண்ணு டான்னு சொல்லிட்டா ராமையா. எவாவா? யாருன்னு எனக்கு எப்படி தெரியும்?
பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு வந்தது வராதுமா. காது கிளியமா ரேடியோ சவுண்ட் அதிகமாக்கிறார் ராமையா. போய் கேட்டதுக்கு யார் வீடு யார் ரேடியோ அப்படிதான் அப்படின்னு திமிரா பேசுறாரு ராமையா. சரி பொறுமையா இரு, குளிச்சுட்டு வந்து கேட்கறேன். ராமையா என் மான பிரச்சனை. ஒரு பொண்ணு முன்னாடி நான் தலை குனிஞ்சு நிக்கிறேன், உனக்கு ஒரு குளியல் கேட்டா. கூல் டவுன் இப்பவே வரேன். எவ்வளவு இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடுறேன். ஒன்னையே ஏத்தி பேசுறாளா? டேய் இருடி, நான் பாத்துக்கிறேன். எவன்டாவே என் பேத்திய கண்ட்ரோல் பண்றவன்? எவா ராமையா இந்த பொண்ணுதான் ராமையா. பாட்டி இவன் தான் பாட்டி. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ எத்தனை எத்தனை இன்பங்கள் நெஞ்சினில் பொங்குதம்மா பல் சுவையும் சொல்லுதம்மா. கண்மணியே காதல் என்பது கற்பனையோ காவியமோ கண் வரைந்த ஓவியமோ. ராமையா கேளு ராமையா. பாட்டி கேளு பாட்டி. ஓய் உங்க வீட்டு கிழவிய ராமையா மைக்கிட்டா. போடா உங்க வீட்டு கிழவன் தான் எங்க பாட்டியை சைட் அடிக்கிறான். பொம்பளைய கண்ணாடி பொத்துட்டு கவுந்துட்டே ராமையா. ஒன்ன போய் கூட்டு வந்த பாரு, இதுக்கு நானே பேச முடிச்சிருப்பேனே. ஹாய், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? என் பேர் கிஷு. என் பேர் பப்பி. வா எங்க வீட்டுக்கு போலாம். என்ன பெருசே சைட்டா? தாத்தா வீட்ல வேலை இருக்கும்போது உனக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணி கிடக்கு? ஏய் என்ன தாத்தான்னு கூப்பிடாதுன்னு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். அப்படி என்ன வயசாயிட்டு இருக்கு? உன்னோட கோழி விளையாடல? சாரி ராமையா. ஏய் இனிமே நீ தாத்தான்னு கூப்பிட்டா நான் உன்னோட விளையாட வர மாட்டேன். ஆமா என்ன வேலை? எக்ஸசைஸ் முடிச்சிட்டு அப்புறம் ஆயா சேர்ல உட்கார்ந்து என்ன கேட்பேன்? என்ன கேட்பேன்? ஒரு கப் ஸ்ட்ராங்கா சூடா டீ கேட்பேன். அது எப்படி வரும்? பாலியாவா வாங்குறது? ஏய் என்ன உங்க வீட்டு வேலைக்காரன் நினைச்சிட்டு இருக்கியா? நீ போறது இல்ல உங்க பெரிய பொண்ணை போக சொல்றது? வயசாயிட்டாலே வீட்டுக்கு பால் வாங்க போறது பெருசங்களோட வேலை. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. டேய் கண்ணா, பால் பூத்துக்கு போனா சின்ன சின்ன பொண்ணுங்கெல்லாம் வருவாங்க. அவங்க என்ன ஒரு மாதிரியா பாப்பாங்க. எனக்கு கூச்சமா இருக்குண்டா. உனக்கு கூச்சம்? கண்ணு முன்னாடியே பக்கத்து சொன்ன முடியாது சைட் அடிச்சோம் தானே நீ. ஐயோ அது சைட் இல்லடா, அது அது ஒரு விதமான ஃபீலிங். என்ன ஃபீலிங்? கிஷோ அந்த பாப்பா உன்னை திட்டின உடனே நான் எவ்வளவு விரப்பா வந்தேன். 2ல 1 பார்த்தேன்னு சொன்னா இல்லையா? ஆனா அப்படி ஒண்ணும் பண்ணலையே. அதான் யானு கேக்குறேன். பக்கத்து வீட்டுல சொர்ணமிகாயா இருக்காளே, அவளை தான் நான் சின்ன வயசுல லவ் பண்ணேன். அவளையே கட்டிக்கணும்னு ஒத்த கால நின்னேன். ஆனா விஜய்க்கு 2 பேரையும் பிரிச்சுடுது. எப்படி? உன்னுடைய புள்ளி தாத்தா இருக்கானே, அதான் என் அப்பன். எங்க 2 பேருக்கும் வில்லன் ஆயிட்டான். அப்புறம் நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்துட்டேன். ஆனா அவ கடைசி வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம என்னையே நினைச்சுக்கிட்டு ஒரு அநாத குழந்தையை தத்து எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கா. இன்னைக்குதான் அந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா நான் அழுதுட்டேன்டா. ஐயா நீ கையால வரமையா, ஒப்பனை எடுத்து நின்னு ஜெயிச்சிருக்கணும். அப்பதான் நீ லவ் பண்ணதுக்கு அர்த்தம். சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்ட. நானே போய் பால் வாங்கிட்டு வரேன். பப்பி, நான் போய் பால் வாங்கிட்டு வரேம்மா. ரொம்ப கொடுறா, நானே போய் பால் வாங்கிட்டு வரேன். ராமையா பார்த்து போயிட்டடி. வீட்டுக்கு உள்ள வச்சு முட்டிக்கு முட்டி தட்டிட போறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு பொண்ணா? அம்மாடியே, இந்த ஏரியாவுல பிள்ளையார் கோயில் எங்கம்மா இருக்கு? அட ஒன்னதாமா. ஏமா கேக்குறேன்ல, கண்ணுல குத்திடுவேன். அட இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு இவன் இந்த ஓட்டம் ஓடுறா? திமுரு பிடிச்ச பொண்ணா இருப்பா போல இருக்குது. ஐயோ நம்ம யாரையும் குறை சொல்ல கூடாதுப்பா. ஒரு வேளை பூமியா இருந்தா கூட இருக்கலாம்.
சந்திரு ஷூட்டிங் போயிருக்கான், லேட்டா தான் வருமா? வரட்டும் வரட்டும், நல்லா ஆடிட்டு வரட்டும். டேக் ஓகே. டீ கொடுப்பா. ஐயோ, தண்ணி அடிச்சா இது ஒரு பெரிய ரோதங்க. என்ன சொன்ன? நான் யாரு? டிஎஸ்பி ஐயா. இந்த ஊருக்கே பாடமா இருக்க வேண்டிய கண்ணாபி தானே தண்ணி வச்சுக்கிறேன்னா அட விடுங்க மாப்பிள. உங்க மூத்த பொண்ணு கஸ்தூரி போன வருஷம் இதே நாள்ல கூவத்தை வந்து செத்து போயிட்டா. அந்த கவலையில நீங்க தண்ணி அடிச்சிருப்பீங்க. கேட்டியா? தாங்கு மழை இந்த நெஞ்சு அவ சாகுற வரைக்கும் இந்த தோல் தாய அவளுக்கு தொட்டில். இந்த உலகமே அவளை அண்ணாந்து பாக்குற அளவுக்கு ஒரு ஆளாக்கு நினைச்ச முட்டாள பையன் நானு. ஆனா அவன் என்ன அண்ணாந்து பார்க்க வச்சுட்டு நீ விசுவாசமான டிரைவரா இருந்தா என்ன சாகணும். சொன்னா கேளுங்க மாப்பிள. எவன்டா அவன் லைட் போட்டு வேடிக்கை பாக்குறவன்? என்ன கேபரேட்டர் சாடுறாங்க. தம்பி, இங்க கொஞ்சம் உள்ள போயிடுங்க. நீ நான் அவனுக்கு சப்போர்ட் பண்றது உன் கூத்தார் பண்ண தில்லி இந்த அங்கே நில்றான். வரேன். உள்ள வாங்க. என்னம்மா இவன் மீன் வம்புக்கு வர்றான்? பக்கத்து வீடு சத்தம் கட்டி பார்க்க மாட்டாங்களா? திமுருடா அவனுக்கு, திமுரு. இவன் எக்க எடுக்கட்டாவது போய் தொலைட்டு போ. நீ போ உள்ள போப்பா போ. போறேன்ல. இவெல்லாம் ஒரு மனுஷன். ஆப்பிட்டு போயிட்டியா? அவன் வீட்டுல 1000 நடக்கும். எவன வேடிக்கை பார்க்க கூடாது. நீங்க வாங்க மாப்பிள. அப்பா அப்பா, நான் ஓடி வந்துக்கிறேன், என்ன கண்டுபிடிக்கிறீங்களா? உங்க அப்பா ஒரு பெரிய போலீஸ் ஆபீசர், எங்க ஒன்னாலும் உன்னை கண்டுபிடிச்சிட ஓடு. கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு ஓடி ஒளிஞ்சிட்டு இல்ல நீ. அப்பா பாப்பி, சவுண்ட கொஞ்சம் குறைச்சு வச்சு ஆடுமா. காலிங் பெல் அடிக்கிறது கூட கேட்க மாட்டேங்குது. இவன் எதுக்கு இங்க வந்தான்? சார் இருக்காரா? செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கான். விஸ்வநாதா, அந்த பக்கத்து வீட்டு குடிகாரன் உன்னை பார்க்க வரான். அளவோட பேசி கட் பண்ணிக்க. அவன் கணக்கணும்னு நமக்கு தேவை கிடையாது, புரிஞ்சுதா? நான் வரேன். வாங்க வாங்க. வணக்கம் சார். சொல்லுங்க. நேற்றுக்கு அளவுக்கு மீறி தண்ணி வச்சுட்டேன். ஆபீஸ்ல கூட தான் மரம் நடந்துகிட்டோம். உங்ககிட்ட கூட ஏதோ ஜடா குடமா பேசிட்டேன்னு வீட்டுல சொன்னாங்க. மன்னிச்சுடுங்க. பரவாயில்லைங்க சார். யாரா அவன மேல ஏற சொன்ன? இறங்கடா கீழே. மேல வந்து தோலை வச்சிடும் படவா. எனக்கு 2 பொண்ணுங்க சார், ஒரு பையன். பையன் தான் மூத்தவன். பிள்ளைங்க உலக விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு ஃப்ரீயா விட்டேன். அதுல என் மூத்த பொண்ணு கஸ்தூரி மிஸ்யூஸ் பண்ணிட்டா. சொன்ன நெஞ்சே வெடிச்சிடுங்க. தோல் மேல போட்டு வளர்த்த பொண்ணு போன வருஷம் நேற்றைய தேதியில அவளை சாகடிச்சுக்கிட்டா. பெரியவனை டாக்டருக்கு படிக்க வச்சான். அவனும் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். எங்க போனா என்ன ஆனாலும் ஒரு இடமும் தெரியல. சொல்லுங்க சார், எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இது பாரு, இந்த துக்கத்துல தான் அடிக்கடி ஓவரா போயிடும். ஆனா
ஏன் ரெண்டாவது பொண்ண கண்ட்ரோல்னா அப்படி ஒரு கண்ட்ரோல வளர்த்துட்டு வர. ஏண்டா எங்க அவசரமா போகணும்னு சொன்னியே, என்ன நின்னு பேசிக்கிட்டு இருக்க? போலியா? போறோமா போமா. இந்த குத்து வச்சு பேசுறதுல நமக்கு பிடிக்காது. போமா, அப்ப வேற ஏதாவது விழுந்து பாருமா. போமா, போலாம் சார். உங்க கதை மாதிரி தாங்க என் கதையும். எனக்கு 2 பிள்ளைங்க. எங்க அப்படி இப்படி வளர்த்தோம்னா அடங்காம போயிடுவானு கொஞ்சம் அடக்கமா வளர்த்தேன். மூத்தவன் பேரு தேவா. எங்க இருக்கிறான்னே தெரியல. தேடாத இடம் இல்ல. 1 வருஷம் ஆச்சு. என்ன பண்ணி தொலைகிறது? வர்றதெல்லாம் தாங்கித்தான் ஆக வேண்டியதா இருக்கு. அதனாலதான் 2வது பையனை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுட்டேன். பிள்ளைங்களை பெத்து வளர்க்கறத விட ஒரு தென்னங்கண்ணை நட்டு வளர்த்தோம்னா பிரயோஜனம் இருக்கு. சரி, நான் வரேங்க. சார் காபி சாப்பிட்டு போலாங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம். உங்ககிட்ட ஓப்பன சொல்லிடுறேன்னா, நமக்கு இந்த ஜாதி பற்றி கொஞ்சம் அதிகம். இந்த தண்ணி அடிக்கும் போது கூட எந்தெந்த ஜாதிக்கார கைப்பட்டு நினைக்கும் போது அப்படியே கும்பிட்டோம். என்ன பண்றது? வேற வழி இல்லாம உள்ள தள்ளி இருக்கு. தொட்டில் பழக்கம். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. நான் வரேன். என்னம்மா இவ்வளவு ஜாதி வரி பிடிச்சவனா இருக்கா? அவன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியலையாடா? அவன்கிட்ட நீ எதுவும் வச்சுக்காத, வீணா போன பைய. பத்து புள்ளி வரிசையில கோலம் போடுறியா? என்ன மச்சான் எங்க நிக்கிற? குமார் வரான்னு சொல்லிட்டான்டா. உங்க ஏரியா சூப்பரா இருக்குடா. அப்படியா மச்சான்? தேவையில்லாம வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கல உனக்கு. இல்லப்பா, அம்மா தான் போட சொன்னாங்க. லட்சுமண், என்னங்க? நீ கோலம் போட்டு என்ன கையில குஷ்டம் வச்சு செத்த போயிடுவ. இங்க பார், இங்க பார். இப்படிதான் ஆரம்பமாகும். இவன் இங்க உட்காந்து மணிக்கணக்கில் கோலம் போடுவான். இவங்களை எவனாவது ஒருத்தன் அங்கிருந்து நூல் விடுவான். அப்புறம் அது காதலா மாதிரி கண்ணா அப்படின்னு ஈத்துக்கிட்டு ஓடுவான். அப்புறம் நீ நான் நாட்டுக்கிட்டு சாகணும். எத்தனை பார்த்திருக்கா? அவ சின்ன பொண்ணு தானேங்க? சின்ன பொண்ணு தான், நாளைக்கு பெரிய பொண்ணு. போடி உள்ள. கோலம் போடுறா கோலம். இன்னும் அவ வெளியே வந்தா முன்ன போல. மாப்பிள, இவனுங்களுக்கு ஆடவும் தெரியல, ஓடவும் தெரியல. நம்ம கூட தானே வந்தானுங்க. எங்க வரானுங்க பாரு. இவனுங்களெல்லாம் வச்சு எப்படா டான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறது? அவனுங்களை விடுறா, மத்த பசங்க நல்லதானே ஆடுறானுங்க. சொல்ல மறந்துட்டேன்டா. பத்திக்கிச்சு பாட்டுக்கு பசங்க பட்டைய கிளப்புறானுடா. டேய், நீ பத்திக்கிச்சு சொன்னே ஞாபகம் வருது. நைட் எல்லாம் வீடு பத்திக்கிற மாதிரியே கனவு வருதுடா. நல்ல விஷயம் தானே. டேய், வீடு பத்திக்கிற மாதிரி கனவு கண்டா நீ கட்டிக்க போற பொண்ணு வயசுக்கு வர போறான்னு அர்த்தம். போடா. டேய், இத நான் சொல்லடா, என் பாட்டி இதை அடிக்கடி சொல்லுவாங்க. மாப்பிள, அதே மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்குடா. அப்பாடா, ஏன்பா சந்துரு, என் பொண்ணு பார்க்க அழகா லட்சணமா இருப்பா. படிப்பு தான் ஏற மாட்டேங்குது. எதுலயாவது ஒண்ணு சேர்த்து விடுப்பா. ஏன் கூட சேர்த்து விட? உனக்கு மறுநாளே பாலுத்த வேண்டியிருக்கும், பரவாயில்லையா? அப்போ ஃபேஷன் ஷோல சேர்த்தலாமா? ஃபேஷன் சொன்னா அதாமா 1000 பேருக்கு மத்தியில அரையும் குறையுமா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வர வேண்டியிருக்கும், பரவாயில்லையா? பரவா குடிச்சவனே என்ன பேச்சு பேசுறான் பாரு. இங்க என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வச்சா நடத்துறாங்க? எங்க கிட்ட வேலை கேட்க வந்துட்ட? ஏய், என்னது? இதெல்லாம் நீ சாப்பிடவே கூடாது. பாட்டி, அவளுக்கு மட்டும் எது செஞ்சு கொடுத்துட்டு இருக்க? ஒண்ணும் இல்லடா, இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு. அதுக்கு மாவு உருண்டை கொடுத்தாங்க, அதைத்தான் அவ சாப்பிட்டுட்டு இருக்கா. இரு, உனக்கு ஒண்ணு தரேன். எனக்கு வயசுக்கு வந்த மாவுண்டையா? சேச்சி, எனக்கு வேண்டாம். எதை போய் யாருக்கு தர பாட்டி? என் பேண்ட் எங்க பாட்டி? மேல காயுதுடா. வீடு பத்திக்கிற மாதிரி கனவு கண்டா நீ கட்டிக்க போற பொண்ணு வயசுக்கு வர போறான்னு அர்த்தம். பாட்டி, அது இருக்கா? என்னது? அதான் சொன்னியே, உருண்டை உருண்டை. ஐயே,
பொடி சுண்டலி யார் சொன்னா ஆம்பளை கூட சாப்பிடலாம். ஏண்டா வேண்டான்னு தானே சொல்லிட்டு போன, இப்ப வந்து கேக்குற என்னாச்சுடா உனக்கு? இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமா? குடு பாட்டி. ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன், 5 நிமிஷம் வெயிட் பண்ணு, இப்ப வந்துடுறேன். மச்சான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. அதை விட இது முக்கியம்டா. அப்படி என்ன முக்கியமான விஷயம்? அண்டர்வேர் தேய்க்க கொடுத்தேன்டா, பாருடா எப்படி தேய்ச்சிருக்கான் பாரு. சிரிப்பு சிரிப்பு இருந்தது அது ஒண்ணுதான்டா. முதல்ல அவனை கொளுத்திட்டு வந்து ஓட்ட பேசிக்கிறேன். மாப்பிள மழை வருது, நீ போயிடாத, இங்கே இரு. இத வந்து ஓகே ஓகே. கொத்தோடு குளையோடு ஆட ஆட குளையோடு ஒரு பாடி என்னடா 1 மணி நேரமா தேய்ச்சிட்டு இருக்க? ரொம்ப முக்கியமான ஆளுது, அதனால பார்த்து பார்த்து தேய்ச்சிக்கிறேன். அப்பா மத்தவங்க துணியா பார்க்காம தேய்ப்பீங்களா? அப்படி யாரா அது முக்கியமான பாட்டி? நம்ம பொண்டாட்டி. ஏன் பொண்டாட்டி சொல்லப்பா, நீ என்ன கூடுறது குடும்ப நடத்த போல் இருக்கு. பார்த்து பார்த்து தேய்க்கலீங்கன்னா என்ன வீட்டுல கூப்பிட்டு போய் குப்புற படுக்க போட்டு சும்மா தேய்ச்சி தேய்னு தேய்ச்சிருவா. இங்க தேய்க்கிறதுக்கு என்னடா இருக்கு? பாத்தியா? அது சரி, நியாயமான விஷயம். பொண்டாட்டி துணியை பார்த்து பார்த்து தான் தேய்க்கணும். என்னத மட்டும் ஏன்டா இப்படி தேய்ச்ச? சூப்பரா இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு சரியா இருக்குன்னு போட்டு போக வேண்டியதானே? வெயில் அடிச்சா பரவாயில்லடா, வேற எவனாவது வந்து சேட்டை அடிச்சு போயிட்டான்னா பண்றதெல்லாம் பண்ணிட்டு வியாக்கியானமாடா பேசிட்டு இருக்க. உன்னை இன்னைக்கு சொல்லாம விட மாட்டேன் உன்னை. சரி சரி எப்பா உன் மேட்டர் நான் சொல்லு. டேய் வீடு பத்திக்கிற மாதிரி கனவு வந்தா நீ கட்டிக்க போற பொண்ணு வயசுக்கு வர போறான்னு சொன்னியா இல்லையா? ஆமா சொன்னேன். பக்கத்து வீட்டு பொண்ணு வந்திருக்குடா. யாரு? அந்த போலீஸ்காரன் விட்டு பொண்ணு. டேய் மாப்பிள, நான் சொன்னது பாட்டி கதை. அது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்ன்னு எனக்கே தெரியாது. இந்த மாதிரி எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு நீ அந்த பொண்ணு பின்னாடி காதல் கீதல் சுத்துன, அவன் அப்பா உன் பட்டையை கழட்டி போடுவான்டா. டேய் இனிமே உனக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. நீ ஓர் விட்ட பாரு, நான் யார் விட்ட பாக்குறேன். உதவாங்க உடம்புல தெம்பு இல்லடா. அரைச்சி வந்து உட்கார்றா. டேய் ரொம்ப விலை கொடுத்து வாங்குற நீ. அதெல்லாம் எனக்கு தெரியும்டா, நீ வா. இதெல்லாம் எங்க போய் என் பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன், எல்லாரும் வந்துருங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்க பையன் டான்ஸரா? ஆமாங்க. ஃபங்க்ஷனுக்கு நிறைய விஐபி எல்லாம் வருவாங்க. ஒரு நல்ல டான்ஸ் ப்ரோக்ராம ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அவன் கொஞ்சம் பிஸி, அவனை கேட்டு சொல்றேனே. இதெல்லாம் சொல்லக்கூடாது, பண்ணுனா பண்ணணும். நான் ஒரு டைப்பான ஆளு, பக்கத்து வீட்டுக்காரன பக்கச்சுக்காரன். டேய் இவன் கிட்ட பழகிறதும் நல்ல பாம்பு கிட்ட பழகிறதும் ஒண்ணுதான். இவன் சவகாசமே நமக்கு வேண்டானாலும் வலிய வலிய வந்துடுறான். ஏன்பா ஒரு நல்ல விஷயம், மங்களகரமான விஷயம், அத அன்பா வந்து கூப்பிடுறத விட்டுட்டு என்னவோ அதட்டி சொல்லிட்டு போறான். நிச்சயமா சொல்றேன், இவன் ஒரு அரலூசா தான் இருப்பான். சந்துரு, பக்கத்தோட ஏதோ ஃபங்க்ஷன் வச்சிருக்கான் போல் இருக்கு, ஒரு ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துரு. என்னைக்கு? என்னைக்குன்னு தெரியலையே. வர்ற 18 அன்னைக்கு ஷூட்டிங் இருக்குல்ல? ஆமா மரக்கான பீச்ல இருக்கு. முடியாதுன்னு சொல்லிடுங்க. கேட்டே வாக்கு கொடுத்து யார கிட்ட கொடுத்தீங்க? அவங்களுக்காக நான் ஷூட்டிங் கேன்சல் பண்ண முடியுமா? ப்ரொடியூசர் திருப்பாச்சிக்காரன். அதுக்கு என்னடா இப்போ? முன்னாடி எல்லாம் வெட்டுவானுங்க, இப்போ என்ன ஃபங்க்ஷன்? அந்த பொண்ணு வயசுக்கு வந்ததுக்கு சடங்கு பண்றாங்களாண்டா. பண்றேன்னு சொல்லுங்கப்பா. டேய் அதோட என்ன கொல்றேன்னு சொல்றா பாட்டி. இவனை இப்படி போட்டு குழப்பறான். டேய் என்னடா நீங்க ஏதோ முக்கியமான ஷூட்டிங் கேன்சல் பண்ண முடியாது அது இது, நீங்க இப்ப முடியுங்கிறீங்க. என்னடா ஆச்சு உங்களுக்கு? டேய் அந்த ப்ரொடியூசர் திருப்பாச்சிக்காரன்டா. அவங்கள விடுறா, பக்கத்து வீட்டுக்காரங்கடா. அவங்களுக்கு பண்ணலாம் தப்பா நினைச்சுக்க மாட்டாங்க. ஆமா அது அருவா, இது துப்பாக்கி. அவன் சொல்றது சரிதான். இருக்கு.
ஒண்ணும் வர மாட்டேங்குது. மாப்பிள ஐடியா வந்துருச்சு. இப்ப என்ன வயசுக்கு வந்த ஃபங்க்ஷனுக்கு பாட்டு அவ்வளவுதானே. நான் ஆளான தாமரை ரொம்ப நாளாக தூங்கல. டேய், இது கல்யாணமாகி எதுவுமே நடக்காம பொண்ணு ஏக்கத்துல பாடுற பாட்டுடா இது. அப்ப இந்த பாட்டு செட் ஆகுமா? எப்படி எப்படி நீ சமைஞ்சது எப்படி? அது இப்படி திங்க் பண்ணி பாட்டு எழுதுறான்னு சொன்னா எப்படி தூங்குறான் பாரு இவனை. டேய், என்னடா இது? மச்சான், ரொம்ப டீப்பா திங்க் பண்ணி தெரியுது. நீ எப்படி டீப்பா திங்க் பண்ணிருக்கன்னு எனக்கு தெரியும். ஒரு சுத்து அப்படியே பெருத்து போயிட்டல நீ. மாமா பாட்டி சொல்லி தட்டாரே வீசிடி எங்க? டேய், பாட்டிய பாட சொல்லாமா? டேய், ஆமாண்டா, நல்ல ஐடியா. பாட்டியே பாட சொல்லிடுவோம். கும்மியடி கும்மியடி குலுங்கி குலுங்கி கும்மியடி குங்குமத்தை சந்தனத்தை குழைச்சு தெளிச்சு கும்மியடி ஆகாய வானவிலே ஆபரணங்கள் நீ சூடு அழகான ஓவியமே யாரும் இல்லை உனக்கீடே விண்ணில் தவழும் வெண்ணிலவே வாழ்க 100 பல்லாண்டு வாழ்க 100 பல்லாண்டு வாழ்க 100 பல்லாண்டு வாழ்க 100 பல்லாண்டு கும்மியடி கும்மியடி குலுங்கி குலுங்கி கும்மியடி குங்குமத்தை சந்தனத்தை குழைச்சு தெளிச்சு கும்மியடி அம்மாடி ரொம்ப அழகா இருக்கடி. ஐயோ வெக்கத்தை பாரு. சிங்கார பேரழகே சிரிக்கும் முல்லை பூவழகே சிந்தை கவரும் அறிவழகே சிப்பிக்குள்ளே முத்தழகே ஒளி வீசும் பௌர்ணமி போல வாழ்க 100 பல்லாண்டு தென்பொதிகை சந்தனமே தெய்வீகம் பெண்ணினமே பெண்மை என்றும் மென்மையென வாழ்த்த வேண்டும் என்றென்றும் கும்மியடி கும்மியடி குலுங்கி குலுங்கி கும்மியடி குங்குமத்தை சந்தனத்தை குழைச்சு தெளிச்சு கும்மியடி கட்டி அழகு பார்க்கும் செவ்வந்தி பூவே சோலைவனம் ஆனது இப்போ எங்களின் மேடே பூவுக்கொரு வெட்கம் வந்தது பூப்படைந்ததாலே விஷயம் பூமி எங்கும் கேட்கும்படியே கொலவ போடுங்கடி உன் பெருமை ஊரறிய ஒற்றுமையாய் வாழ்ந்திடனும் வாழை சொல்லும் தத்துவமாய் வள்ளுவனின் புத்தகமாய் வாழ்வோர்கள் வாழ்த்திடவே வாழ்க 100 பல்லாண்டு. வாங்க சார். நானும் சின்ன வயசுல பெரிய டான்சர் தான். அப்படின்னா ஒரு ஸ்டெப் வைக்கிறது வச்சுட்டா போச்சு. அன்பு மழை உன்னிடமே பண்பு சொல்லும் பூவினமே வந்த சனம் போற்றிடவே வாழ்க 100 பல்லாண்டு கும்மியடி கும்மியடி குலுங்கி குலுங்கி கும்மியடி குங்குமத்தை சந்தனத்தை குழைச்சு தெளிச்சு கும்மியடி ஆகாய வானவில்லே ஆபரணங்கள் நீ சூடு அழகான ஓவியமே யாரும் இல்லை உனக்கீடே விண்ணில் தவழும் வெண்ணிலவே வாழ்க 100 பல்லாண்டு வாழ்க 100 பல்லாண்டு வாழ்க 100 பல்லாண்டு வாழ்க 100 பல்லாண்டு கும்மியடி கும்மியடி குலுங்கி குலுங்கி கும்மியடி குங்குமத்தை சந்தனத்தை
தெளிச்சு தெளிச்சு கும்மியடி. புரட்டி புரட்டி எடுக்கிறாளுங்களே. அத விடுறா. ஏடாச்சு உனக்கு? உடம்பெல்லாம் ரத்த காயமா இருக்கு. யாரா ஒண்ணு அடிச்சா? யாரா ஒண்ணு அடிச்சா? யாரா ஒண்ணு அடிச்சா? மச்சான், என்ன சட்டையில ரத்தமா இருக்கு? யாரா ஒண்ணு அடிச்சது? மச்சான், நீ ஃப்ரெண்டுடா. யாரா ஒண்ணு அடிச்சது? யாரா அடிச்சது? ஃப்ரெண்டுக்காக உயிரை கொடுப்பாண்டா அந்த குட்டி. எவன்டா அவன் அடிச்சது? சொல்றா 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 சொல்றா. டேய், எவன்டா ஒண்ணு அடிச்சது? ஈரக்குள்ள தாங்கலடா. சொல்றா டேய், சொல்றா. சொல்றா டேய், கேக்குறத சொல்லு. நிறுத்துங்கடா. எதுக்குடா அந்த கொலவெறி? யாரா ஒண்ணு அடிச்சது? யாரா ஒண்ணு அடிச்சது? டேய், விடுங்கடா. இதுக்கு மேல உத வாங்குறதுக்கு இந்த உடம்புல ஏரியா கிடையாது. இதுக்கு அடிச்சவளே பரவாயில்ல. பாசம் பாசத்தையாடா காட்டீங்க நீங்க. வாங்கடா. இதுக்கு தாண்டா வேண்டுக்கெல்லாம் உதவி பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்களா நீங்க? மச்சான், ரிகர்சல் பண்ணா மூஞ்சி பேந்துட்டு ரிகர்சலா ஒட்டு போட்டுட்டு வரா. சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. இந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கு பழைய ஞாபகம் தான் வருதுடா. என்னையும் உங்க கூட சேர்த்துக்கிறீங்களா? என் பேரனையும் சேர்த்து. பெருசு பாட்டு தான் பழசு, ஆட்டம் புதுசு. எங்களோட போட்டி போட்டு ஆட முடியுமா உன்னால? அட்லீஸ்ட் கூட ஆடுவியா நீ? அப்படியே ஆடிட்டாலும் அடுத்தது 108 தாயா. படுபாவி சண்டாளா, என் பேரனே என்ன மரியாதையை ராமையான்னு கூப்பிடுறான். நீ இந்த பெருசு கிண்டல் பண்றியா? இத தாண்டி வந்த தொலைச்சுடுவேன் தொலைச்சு. இப்ப எனக்கு டான்ஸ் கத்து கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. இந்த விஷ பரிச்சையில இறங்க நாங்க விரும்பல. மாப்பிள, அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல அவமானப்படுத்தி அனுப்பிச்ச கும்பல் தான்டா இவங்க. இவனுங்களை கிட்டேயே சேர்க்க கூடாதா? மச்சான், சேர்த்துக்கலாம்டா. அட போங்கடா, நீங்க என்ன டான்ஸ் சொல்லி கொடுக்கறது? இப்ப நானும் என் பேராண்டி ஆடுறோம், வேடிக்கை பாருங்கடா. டேய் பேராண்டி, குத்துறா. அலேக் 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 அலேக். துபுக்கு ஜூசிபி, வேடிக்கை பாருடா. இந்த வயசுல இந்த ஆட்டம் ஆடுது இந்த கிழம். சின்ன வயசுல என்ன ஆட்டம் ஆடி இருக்கும்? அதுக்குதான் வயசை பார்த்து தப்பா இடப்படக்கூடாதுன்னு சொல்றது. டேய், என்ன மட்டும் டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்துக்கல என்ன பண்ணுவேன்? பண்ணிடுவேன். தம்பிய காக்கா பிடிச்சாதான் அக்காவை கரெக்ட் பண்ண முடியும். டேய் பையா, இங்க வாடா. எதுக்கு? வாடா இங்க. என்ன? உன் பேர் என்னடா? தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போற? சும்மா தான்டா. நீ எதுக்கு கேக்குறன்னு எனக்கு தெரியும்டி. உன்ன மாதிரி வயசு பசங்க என்ன மாதிரி சின்ன பசங்க ஃப்ரெண்டு பிடிச்சி அவங்க அக்காவுக்கு நூல் விட தானே போறீங்க. ஈடி எங்க அப்பாட்ட சொல்றேன். என்ன மன்னிச்சிடுறா. சாரிடா. நீ என்னதான் தலையில நின்னாலும் உனக்கு வைக்கிற ஆப்பு ஆப்பு தாண்டி. உன கோல் முடிக்க பிறந்தவனே. உள்ள மோசமானவனா இருக்கான். டேய் கிச்சு, இப்ப என்னடா சிரிப்பு? ஒண்ணும் இல்ல ரம்யா, பக்கத்து வீட்டு சந்திரன் இருக்குதுல்ல, அது என் பேரை கேட்டுச்சு. அதுக்கு நான் சொன்னேன், ஓய் என்ன காக்கா பிடிச்சி எங்க அக்காக்கு நூல் விடலான்னு பாக்குறியா? இருடா அவனை போட்டு கொடுக்கன்னு சொன்னேன். அவ்வளவுதான், துடைக்கான ஓடிச்சு ரம்யா. என்னடா போட்டு கொடுக்க போறியா? சாச்சே, நாளைக்கு இதே சூழ்நிலை எனக்கு வரும்ல. என்ன மாமா, என்ன கண்டு வெக்கப்படுற? ஏய், இறங்கடி கீழே. மச்சான், இருடா நானும் வரேன். ஏன் அவன் கூட போய் உத வாங்குறதுக்கா? டேய், கொஞ்ச நாள் அவனை கவனிச்சியா? அவன் போக்கே சரியில்லடா. எவ்வளவோ ஒருத்திக்கிட்ட செமுத்தியா வாங்கிட்டு அதோட வரப்போறான்.
போச்சு உனக்கு? ஏன்டா இப்படி பேய் இறங்க மாதிரி இருக்க? நீயா? நீயா? என்னாச்சு இவனுக்கு? ஏதாவது காத்து கருப்பு பிடிச்சிருக்குமோ? பாட்டி, காத்து கருப்பு இல்ல, உருண்டை வேலை செய்யுது. படி. அவன் அப்பங்கிட்ட சொல்லி வேப்பல அடிக்க சொல்லணும். என்ன மழை சீக்கிரம் அடியா. ஐயாட்ட போனா என்ன தெரியுமா? அடியா. நோய் என்று எவ்வளவு தைரியமா வர நீ வந்ததே நோய் என்று ஐயாவோட பக்கத்து விட்டு பையனா நீ? முதல்ல சொல்ல வேண்டியதானே. வாயில என்ன பழமா வச்சிருந்த? ஐயா என்ன லவ் மூட்ல வண்டியில வந்தீங்களோ? இதே ரேஞ்சில போயிருந்தீங்கன்னா லாரி ஏறி மேல போய் சேர வேண்டியதுதான். இருக்கா இல்லையா? என்ன சொல்லிட்டே இருக்க, எடுக்க மாட்டியா? இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு மீசம் முளைக்குதோ இல்லையோ, ஆசை முளைக்குது. கௌசல்யா, இந்த ஒரு சொம்பு பால ஒரு டம்ளர் அளவுக்கு நல்ல சுண்ட காய்ச்சி இந்த முட்டையை அதில் உடைச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி குடிச்சிடலாம். குடுக்குறேன் குடிச்சுப்புட்டு அப்புறம் வயிற்றுக்குள்ள கார்பரேஷன் லாரி ஓடுதுன்னு வருவேன். அதுக்கும் நான் தானே மருந்து கொடுக்கணும். நான் என்ன இதை குடிச்சிட்டு தூக்குவா போறேன்? 7 மணிக்கு டான்ஸ் கிளாஸ் போகணுமா? நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல சினிமாவுல பெரிய டான்ஸரா வர போறேன். ஐயோ, நம்ம பக்கத்து வீட்டு தம்பி சினிமா டான்ஸர் தெரியும். அவங்கிட்ட தான் டான்ஸ் கத்துக்க போறேன். அவன் இந்த சினிமாவில் ஆட வைக்கிறேன்னு சொல்லியிருக்காமா. நேற்றுக்கு ஒரு ஸ்டெப்பு வச்சம் பாரு, அப்படியே அசந்து போயிட்டாமா. ஒரே கிளாப்ஸ், அப்பா பயங்கரமா. நம்மள நீ அந்த பையன் வச்ச பாடியில தான் நான் டான்ஸ் ஆட போறேன். நான் எப்படி ஆடுறேன்னு நீ இன்னைக்கு பார்க்க போற. நான் எப்படி பார்க்க முடியும் தாத்தா? ஏன்? அப்பா இருப்பாரு. அவங்க இருக்க. நீ என்ன பண்ற? ஒரு சேரை தூக்கி போட்டு எப்படி ஐடியா? அப்பா பாத்துருவாரு. அப்பா அப்பான்னு பயந்துட்டு இருக்காத. பொண்ணுன்னா பொங்கி எழணும். நான் சொல்றபடி நீ இன்னைக்கு பாக்குற. ஐயோ, கௌசல்யா, என்ன அங்க பார்த்த? ஒண்ணு இல்லையா? அவன் பேரு சந்திர டான்சர். அதான் இந்த கூத்தடிக்கிறமே. அதுவும் ஃபங்க்ஷன் ஆனா நீ அவனை மாறி மாறி பாத்தீங்களா?
அப்பத்துல இருந்து காதல் ஆரம்பமா? இல்லப்பா. ஏய், சேர் மேல ஏறி அவன் ஆடுறத பார்த்தேன். ஒண்ணு இல்லாம இரு, முதல்ல அவனை கவனிச்சுட்டு அப்புறம் வரேன். இது என்ன குடும்ப நடத்துற இடமா இல்ல கூத்தடிக்கிற இடமா? உன் இஷ்டத்துக்கு கண்ட பொறுக்கி பசங்களை கூட்டு வந்து மொட்டை மாடல கும்மால வச்சுட்டு இருக்க. உங்களுக்கு எல்லாம் யாரா பர்மிஷன் கொடுத்தது? அத்தனை பேரும் உள்ள போயிடுங்க. என்னடா முறைக்கிற? மூஞ்சி முகரையெல்லாம் பேந்துடும். ஹலோ, என் பையன் இந்த தப்பு பண்ண சார். போயா. எதுக்குங்க கூட்டிட்டு போறீங்க? முத்தம் கொடுங்க. அது இங்கே வச்சா கொடுத்துட வேண்டியது தானே. போடா. யோ, பொண்ணை பித்து கட்டி கொடுத்து பேரம்பேத்திலாம் எடுத்துட்ட. இந்த வயசுல உனக்கு டான்ஸ் தேவையா? அசிங்கமா இல்ல? என்ன அவனை புடிச்சு உள்ள போட்டுன்னு ரொம்ப வருத்தமோ? இல்லப்பா. இப்ப அவனை பார்க்கணும் போல தோணுமே. அப்படியே கட்டி புடிச்சு அழணும் போல தோணுமே. இந்த கன்றாவிலாம் காதல்ல வர்றது தானே. டேய், அப்புறம் எதுக்கு மேல ஏறி அவனை பார்த்த? இல்லப்பா, தாத்தா ஆண்டதை பார்த்தப்பா. ஏய், இத இழிச்சவன் அப்ப எவனாவது நம்புவான்? உன் அப்பா ஒரு டிஎஸ்பி. எத்தனை கிரிமினல் பார்த்திருப்பேன். எனக்கு கேனப்பட்டு குத்துறியா? உன் வம்சம்ல அவன் உன்னையே பார்த்துட்டு ஆனது, நீ அவனையே பார்த்துட்டு இருந்தது. எனக்கு அப்பவே இங்க தட்டுச்சு. நான் ஒரு முட்டா பையன். இத சீரியஸா எடுக்காம விட்டுட்டேன். இதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. என்ன பண்ணலாம்? எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா மேலேறி அவனை பாப்ப. இந்த கால் தானே மேலேறி போச்சு. இப்ப ஏறிடி, ஏறிடி. முடியாதுல்ல? ஃப்ரீயா விட்டதுனால மூத்த வேணும் முட்டாளாகிட்டு போனா. இனி நான் ஏமாற மாட்டேன். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் என்னுடைய பார்வை இருக்கும். மடப்பையா மடப்பையா, சந்தேக பிசாசு. பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி பண்ணிருக்கானே. பாவம் பக்கத்து விட்டு பையன். அந்த பையனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் பொலான்னு புலந்து அனுப்பியிருக்கான். இப்ப எப்படிப்பா இருக்கு அந்த பையன்? எழுந்துக்க முடியாம படுத்து கிடக்குறாளா. உடம்பெல்லாம் ஒரே ரத்த காயமா. பாவம் கிழவி இப்பதான் புலம்பிட்டு போகுது. பல்லுக்கு பதமா இருந்தா நல்லா கடிப்பான். கூறு கட்ட பையன். நான் ஒண்ணு என் பிள்ளைங்களை போக்கிரியா வளர்க்கல. நல்ல கண்ணியமா தான் வளர்த்து வச்சிருக்கேன். என் குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. இவனை போல மட்டமானவங்க யாருமே கிடையாது. சொல்லுங்க சொல்லுங்க. சரி, ஓகே ஓகே, சரிங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். இந்தாடா, நான் பாத்துக்கிறேன். பக்கத்து வீட்டு அரைக்கே நம்ம சந்துருவை ஏன் அடிச்சான் தெரியுமா? அந்த பொண்ணும் இவனும் காதலிக்கிறாங்களாம். அப்படிலாம் ஒண்ணும் இல்லடா, நீ வேற. அவன் சந்தேக பேர் வழி, உனக்கு தெரியாதா? வீணா போனவன் இந்த காரணத்தை காட்டி அந்த பொண்ணு கால்ல சூடு வச்சிருக்கிறானாண்டா. பாவண்டா அந்த பொண்ணு. நேத்தில இருந்து ஒரே ஜுரமா. என்ன அநியாயம்டா இது? அப்படி ஏதாவது நடந்து இப்படி செஞ்சிருந்தாலும் பரவாயில்லையே. என் பேரு சொல்லி அவ கால சூடு வச்சிருக்கான். அவ அப்பா கால் பொண்ணு ஆறிடும்.
ஆனா அவன் மனசுல காதல் பண்ண ஸ்டார்ட் ஆயிடும். என்ன தாத்தா? ஏன் தாத்தா அழற நீ? நாமெல்லாம் ஒன்னா ஆஸ்பத்திரிக்கு ஆட்டோல போறோமா? ஆட்டோ வழியில கவுந்துச்சா? அட பாவி! டேய், நிறுத்துடா, குடிகார பயல. எங்களை கொண்டு வந்து பத்திரமா சேர்க்கிறேன்னு சொல்லிவிட்டு இங்க கொண்டு வந்து கவுத்திட்டேடா பாவி, குடிகார பயல, குடிகார பயல. ஐயோ 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 என் பேத்தி ஆட்டோக்குள்ள இருக்காளே. பாவி பயல, எந்திரிச்சு உள்ள கொண்டு வரதுக்கு வழி பண்ணு. ஆபீஸ் விஷயமா டெல்லி போயிருக்கானே, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ 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 என் பேத்திக்கு என்ன ஆச்சோ? ஐயோ ஐயோ. பாத்துமா, பாத்து. குடுமா, கைய குடுமா, கைய குடு. கொடுக்க மாட்டேங்கிறாளே. ஐயோ, சீக்கிரமா, பயமா இருக்கு. ஐயோ, ஆட்டோ வடிச்சிட போகுது, கைய குடு. இதெல்லாம் ஒண்ணு விடாம நீ உங்க அப்பா கிட்ட சொல்ல போற. அவன் என்ன ஒரே அடி அடிச்சு சாவடிக்க போறா. சொல்ல மாட்டேன் தாத்தா, ப்ராமிஸ். அப்ப இரு, சூடா ஒரு கப் காஃபி கொண்டு வரேன்.
it will teach you. Speak to the earth and it will teach you. You have to have a dream so you can get up in the morning, get up in the morning. கட்டுக்காவல் வீரே, என்னை கைது செய்கிறாய். குழந்தை என்ற குமரினாய், நீ தைரியத்தை ஊட்டினாய். கட்டுக்காவல் வீரே, என்னை கைது செய்கிறாய். குழந்தை என்ற குமரினாய், தைரியத்தை ஊட்டினாய். உறவினை மறந்து விட்டேன், உன்னை நினைவினில் நிறைத்து விட்டேன். சிறகினை விரித்து விட்டேன், இனி தடையில்லை பறந்து விட்டேன். உன் எண்ணம் நான் சுமக்கிறேன், இதன் பெயர் என்ன என்று நான் உன்னை கேட்கிறேன். அது தீ என்று யார் சொன்னது? என் கண்ணுக்குள் குளிர்கின்றது. அது மழை என்று யார் சொன்னது? என் நெஞ்சுக்குள் தீ மூட்டது. உயிரில் கலந்தாய், உறக்கம் கெடுத்தாய், தனியே தனியே சிரிக்க வைத்தாய். உயிரில் கலந்தாய், உறக்கம் கெடுத்தாய், தனியே தனியே சிரிக்க வைத்தாய். அது தீ என்று, அது தீ என்று, அது தீ என்று யார் சொன்னது? என் கண்ணுக்குள் குளிர்கின்றது. அது மழை என்று யார் சொன்னது? என் நெஞ்சுக்குள் தீ மூட்டது. என்ன நடக்குது இங்க? என்ன நடக்குது கேக்குறல்ல? ஏய், என்ன நடக்குது? பாட்டிக்கு தெரிஞ்சா பாம்பு அடிக்கும், பக்கத்து வீட்டுக்கு தெரிஞ்சா வேர்ல்டு வார் தான். இந்தா படிச்சு பாரு. பக்கத்து வீட்டு கௌசல்யாக்கா புக்கு ஃபுல்லா உன் பெரிய எழுதி வச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன கற்பனைக்கு போயிட்டியா? கற்பனையில இருந்தா மட்டும் பத்தாது. எந்த ஒரு பொண்ணும் தான் லவ் பண்ற பையன் தான் பின்னாடியே சுத்தணும்னு ஆசைப்படுவா. அவ கிளாஸுக்கு போகும்போது நீயும் பின்னாடியே போ, அப்பதான் உங்க லவ் டெவலப் ஆகும். இந்த சாக்லேட். ஹாய். போன விஷயம் என்ன ஆச்சு? கௌசல்யா என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே போனா. கன்ஃபார்ம் அவ மனசுல லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாளையில இருந்து பாரு, உன்னை பாக்கிறதுக்காகவே வண்டியில இருந்து இறங்கி பாதி தூரம் நடந்தே வருவா. நான் எல்லாம் எத்தனை. என்னமா? நான் இங்க இறங்கிக்கிறேன், என் ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்கா, அவ கூட நான் கிளாஸ்க்கு போறேன். சரிம்மா. எத்தனை நாளைக்கு தான் ஒருத்தர் பேசாம பார்த்து பார்த்து லவ் சுட்டுட்டு இருப்பீங்க? அந்த பையன் பொழப்பெல்லாம் விட்டு உன் பின்னாடி சுத்திட்டு இருக்குல்ல. ஏன்பா சுப்பிரமணியபுரம் படம் பாத்தியா? அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருந்து கடைசியில சித்தப்பனை விட்டு கொலை பண்ண போறா.
ஏற்கனவே கொன்னுட்டா என் மனச. உனக்கு முத்தி போச்சு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. அங்கிள் இங்க இறங்கணுமா? நோட் புக் வேணும்னு பப்பிக்கிட்ட கேட்டியா? அதுல ஃபுல்லா என் பேரை எழுதி வச்சிருக்கிற. புக்கை திருப்பி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன். அப்புறம் ஆலோசனை பண்ணி பார்த்தேன். உன் மனசுல எழுதுனதுக்கு அப்புறம் தான் புக்கில் எழுதிருப்பேன்னு. எனக்கு புக்கு முக்கியம் இல்லை, மனசுதான் முக்கியம். இந்த உன் புக்கு. மணி 9:30. ஐயோ டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நீ என்னதான் ஓடி ஓடி போனாலும் உன்னால போக முடியாது. பின்னாடி உட்காரு, 2 நிமிஷத்துல கொண்டு போய் விட்டுறேன். இல்ல பரவாயில்ல, நானே போய்க்கிறேன். ஆபத்துக்கு பாவல பார்ட்னர், உட்காரு. பார்ட்னரா? ஆமா, நீ பாதி நான் பாதினா பார்ட்னர் தானே. ரெண்டு பக்கமும் காலப்பட்ட உட்காந்து என்னை இறுக்கி கட்டி பிடிச்சா நான் வேகமா போவேன்ல. முதுகுல சாஞ்சா ஏதாவது டச் ஆயிடுன்னு பாக்குறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கும் ஆசை இருக்கு. 2 வீட்லயும் பர்மிஷன் கிடைக்கட்டும், அப்புறம் கட்டி பிடிச்சு உட்காந்துக்கிறேன். ஆஹா, பார்ட்டி நம்மளை விட வேகமா தான் இருக்கு. உட்காரு. ஹலோ, ஐயா இருக்காருங்களா? எப்ப கிளம்புறாரு? இல்ல இல்ல இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அங்கிள், அப்பா கிட்ட சொல்லிடுறீங்க அங்கிள். பயப்படாதீங்க, நானும் காதலிச்சு கல்யாணம் பண்ண வந்தான். காதலோட அடிப்படை ரண வேதனை என்னன்னு எனக்கும் நல்லா தெரியும். ஆனா அது உனக்கு சரிப்பட்டு வராதுமா. உங்க அப்பா ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாத்தியா? அவர் எதிர்த்து நிக்கிற சக்தி உனக்கு இருக்கா? முடிவு ரொம்ப மோசமா இருக்கும். ஏறு வண்டியில. டேய் தம்பி, நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இத்தோட ஒருத்தர் மறந்துருங்க. இதுக்கு மேலே உங்களை ஒன்னா பார்த்தேன், நானே ஐயா கிட்ட போட்டு கொடுத்துருவேன். டேய் மச்சான், உட்கார இடம் இல்லடா. இரு. மாஸ்டர், காலையில போட்ட டீல கரப்பாம்பூச்சி கிடந்ததா? இடம் காலி. ஏற்கனவே சுடுதண்ணிய போட்டுட்டானே, இதுல கரப்பாம்பூச்சி வேறயா? நல்ல வேளை எல்லாருக்கும் சீட்டு கிடைச்சது. ஏன்டா வியாபாரத்தை கெடுக்குறீங்க? உட்கார இடம் வேணாமா? மாஸ்டர் 3 டீ ஒரு காபி போடு. நல்லா போடு. ஏன்டா, ஏன் இப்ப வாயை பழக்கிற? ஏண்டா ரோட்ல போற பொண்ணை ஏன்டா முறைச்சு பாக்குறீங்க? பொண்ணுங்கன்னா பசங்க முறைச்சு பார்க்கத்தான் செய்வானுங்க. அப்படி பசங்க முறைச்சு பார்க்கலன்னா அது பொண்ணே இல்ல.
டேய் அவ என் தங்கச்சிடா. ஓகே மச்சான். மச்சான், பசங்க பொண்ணுங்களை திரும்பி திரும்பி பார்த்தா பொண்ணுங்க அழகா அம்சமா இருக்குன்னு அர்த்தம். அதே பொண்ணுங்க பசங்களை திரும்பி திரும்பி பார்த்தா அதுக்கு அர்த்தமே வேற. திரும்பி பார்க்காம வாமா. டேய் இங்க என்ன லூட்டி? ஐயோ ஐயோ. மாப்ள, நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இல்ல போலீஸ்காரன். அவன் பொண்ணு நம்ம டான்ஸ் கிளாஸ் வந்துடா. இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி எதுன்னு சொல்லாமலே போய்டா. எந்த பக்கமா போச்சு? இந்த பக்கம்டா. மாப்ள, டீ காசு கொடுத்து போடா. அந்த பொண்ணு பேர சொன்னா இவன் இப்படி ஓடுறான். சம்திங் ராங். பெரிய கோடீஸ்வரம் விட்டு பையன் நிலைமைய பாத்தியா? இப்ப பார். டேய் அந்த பையன் குடுறா. பாத்தியாடா, நான் மட்டும் இல்ல, அவனை படத்தை கடவுளே வந்து கேட்டாலும் அந்த பையன் தரமாட்டான். நீ நினைக்கிற மாதிரி அந்த பையில தங்கம், வைரம், வைடூரியம், கோமேதகம் எதுவும் கிடையாது. அவன் லவ் பண்ண பொண்ணோட மூக்குத்தி, கம்மல், வளையல், கால் கொலுசு, ஏன் ஹேர் பின் முதற்கொண்டு எடுத்து வச்சிருக்கான். என்னைக்காச்சும் அவன் ஒரு நாள் வருவான்னு. ஆனா அவ அந்த கல்லறைக்குள்ள இருக்காடா. மாப்பிள, இந்த நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுடா. இவ்வளவு பிரச்சனை காரணமே அவங்க வீட்டுல இருந்து எதிர்ப்பு தான். போடா, இதை சொல்றதுக்காக 2 லிட்டர் பெட்ரோல் போட்டு நான் எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த கலர் வரைக்கும். மச்சான், நீ தோத்து போன காதல் மட்டும் தான் பேசிட்டு இருக்க. இதுல ஜெயிச்சு வெற்றி பெற்ற காதல் எத்தனை இருக்கு தெரியுமா உனக்கு? உனக்கே தெரியும் நம்ம டான்ஸ் கிளாஸ்க்கு எவ்வளவு லேடி ஸ்டூடெண்ட்ஸ் வராங்கன்னு. ஆனா யாருக்கிட்டயும் எனக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்தது இல்ல. எனக்கே தெரியல மச்சான், அவகிட்ட எப்படி மனசை பறி கொடுத்தானே. ஆனா ஒண்ணு மச்சான், எங்க காதல் காதல் இல்ல, அதையும் தாண்டிடா. மாமா மாமா, உன்னை கௌசல்யக்கா வர சொல்லுச்சு. ஐயா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க ஐயா. யோ, அப்புறமா சொல்லியா, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அப்பா டெல்லியில இருந்து வந்துட்டார் சந்திரம். எங்க டிரைவர் போட்டு கொடுத்துருவாரோன்னு பயமா இருக்கு. யார் போட்டு கொடுத்தாலும் நான் பயப்பட போறது இல்ல. ஐயோ அப்பா, எங்க நல்லா தானே பேசிட்டு வந்த, திடீர்னு மாதிரி பண்ற. அப்பா பேர் சொன்னதுக்கு எப்படி பயப்படுறியே? அவரு பொண்ணுனா எப்படி பயப்படணும்? ஆமா, உங்க அப்பா மனுஷனா இருந்தா பரவாயில்ல. டேய், நான் உண்மையை தானே சொன்னேன். பல நாள் திருட ஒரு நாள் மாட்டிக்குவான்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஒரு நாள் என் அப்பா கண்ணில் நம்ம 2 பேரும் மாட்டிட்டோம்னு வச்சுக்கே, என்னை விட்டுட்டு ஓடிடுவியா? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீயே துணிச்சலா கேட்டிருக்கிற. இந்த உலகத்துல இருக்க எல்லா தெய்வத்து மேலேயும் ஆணையா சொல்றேன், அந்த இடத்துல என்ன கொண்டு போட்டாலும் நான் உன்னை விட்டு வர மாட்டேன். தாத்தா, தேவையில்ல, நான் பயங்கர கோபத்துல இருக்கேன். நம்ம குடும்ப கௌரவத்தையே நாசம் பண்ணிட்டியே. அவங்களுக்கு நமக்கும் ஏடி வச்சா கூட எட்டாது. உங்க அப்பா சந்தேகப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. நீ அவனை லவ் பண்ற, கேட்கல? பிடிச்சிருக்கு தாத்தா. என்ன பயந்துட்டியா? நான் கோபப்பட்ட மாதிரி நடிச்சோமா? உண்மையான காதலுக்கு உன் தாத்தா ஒரு நாளும் எதிரியா இருக்க மாட்டான். நீங்க 2 பேரும் சத்தியம் பண்ணதை என் கண்ணால பார்த்தேன். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன் காதல் வெற்றி பெறுமா? நீ போ. ஏய், டீய கொடுத்துட்டு போமா. அப்படியே சொன்னா யார் அது? ஃப்ரெண்டு சார். பொண்ணுங்களை கடத்துறியா? இல்ல சார், காலேஜ் படிக்கிறோம் சார். அடுத்த வேலை சோத்துக்கு அப்பங்கையை எதிர்பார்க்கிற உனக்கு காதல் கேக்குதா? வீட்டு போன் நம்பர் கூட. சார், எங்க வீட்டுக்கு தெரிஞ்ச என்ன கொன்னுடுவாங்க சார். பெத்தவங்களை மதிக்க தெரியாத தருதலைங்க இருந்து ஒண்ணுதான், செத்து ஒண்ணுதான். நீ நம்பர் கொடு முதல்ல. சார், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார்.
எங்க அப்பாவுக்கு தெரிய வேண்டாம் சார். இப்ப கொடுக்க போறியா இல்ல விபச்சார அழகின் உள்ள தூக்கி போடுவா? 9590971660 சார். ஹலோ, நான் டிஎஸ்பி ராஜன் பேசுறேன். உன்னை காலேஜுக்கு அனுப்புறியா? கண்ட பசங்களோட ஊரை சுத்த அனுப்புறியா? அப்புறம் பொண்ணை கடத்திட்டான், படுத்துட்டான், கெடுத்துட்டான்னு எங்க உயிர் வாங்க வேண்டியது அறிவில்ல? பொண்ணை பெத்துட்டா மட்டும் போதாது, நல்ல வழக்கம் தெரியணும். கண்டிச்சு வை. இனிமே உங்க 2 பேரும் எங்கேயாவது பார்த்தேன், உன்னை கடத்தல் கேஸ்ல உள்ள தள்ளுவேன், உன்னை பிராத்தல் கேஸ்ல உள்ள போட்டுருவேன். கிளம்புடா. ஏய், காலேஜ் இந்த பக்கம் இருக்குது. காதல் கர்மாந்திரம் மூஞ்சிகளை பார். லட்சுமி, ஒரு பேனா பேப்பர் கொடுமா, முக்கியமான அட்ரஸ் ஒண்ணு எதுனா. கௌசல்யா புக்ல கிழிச்சுக்கங்க. அட வந்து எடுத்து கொடுமா. ஐயோ, நான் சமையல் வேலையா இருக்கேங்க, தேடி பாருங்க. மா, ஃபுல்லா எழுதி வச்சிருக்கா, தேடி பாருங்க, இருக்கும். இவ வேற ஒரு அர்ஜென்ட்னு சொன்னா உட்கார் பார்ட்னர். வேண்டாம் சந்திரம், நடந்தே போய்க்கிறேன். ஏன் பார்ட்னர், கோவமா என்ன? காலையிலே போய் சொல்லி தம்பி கிட்ட மாட்டிக்கிட்டேன், அப்புறம் அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டேன், கிளாஸ்ல வேற டீச்சர் கிட்டயும் மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு சகனமே சரியில்லை, பயமா இருக்குடா. இப்படி வாழ்க்கை ஃபுல்லா பயந்தே சாகாத பார்ட்னர். உட்காரு. வாடி, நான் ஒருத்தன் உயிரோட இருக்கிறதுனால தானே உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. அதுக்கு வைக்கிறேன் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு. உன் புருஷ செத்துட்டான், நீ கையால கொல்லுவை. புருஷன் செத்ததுக்கு அப்புறம் உனக்கு எதுக்கு குங்குமம்? எப்படி வச்சுக்கோ, நீயும் உன் பொண்ணு எவனோட வச்சுக்கோங்க, நல்ல சந்தோஷமா இருங்க. எப்படி பண்றீங்க? வாய்க்கு வந்தபடி பேசுறீங்களே. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. பேசுறீங்க அப்பாவை. கொல்துடி, கொல்துடி. அப்ப நீ கொல்ல மாட்டியா? அப்ப நான் எனக்கு நானே கொல்லி வச்சுக்கிறேன். என் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு வேடிக்கை பார்க்கிறேன். நீ உன்னை சும்மா விட மாட்டேன்டா.
போடா. ஏமா நீ பயப்படுற? அவன் வரட்டும், நீ பயப்படுற? உள்ள போ. வரட்டு பாப்போம். ஐயோ, கொஞ்சம் பொறுமையா இருமா. உள்ள போடா. ஐயோ, கண்டா, போடா உள்ள. போ. ஐயோ. சார் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. இது ரொம்ப அராஜகம். எதுவா இருந்தாலும் பேசி முடிவு எடுப்போம். என்னத்தடா பேசிட்டு கடவுளே, ஐயோ, காப்பாத்துடா, இல்லையா? பாவி, அட பாவி, எப்படி அப்படி அடிக்கிறானே? ஐயோ, யாராவது பார்க்கலையே, வந்து காப்பாத்துங்க. கேவலமான புண்ணை பெத்த நானும் உயிரோடு இருக்கக்கூடாது. அதுக்கு காரணமான பொறுக்கி பெத்த நீ உயிரோடு இருக்கக்கூடாது. செய்ய மாட்டேப்பா. நீங்க எனக்கு வேணும்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. மறந்துடுறேப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. மாப்பிள்ள அதை கொடுக்க மாப்பிள்ள. நீங்க வாங்க. எதுவும் பேசாதப்பா. ஏண்டா உங்க அக்கா தான் என்னை ஏமாத்திட்டான்னு முன்னாடி கதறினானு நீ வேணா என்ன ஏமாத்திட்ட. என் அப்பா சொல்றபடியே நான் கேக்குறேன்ப்பா. என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கப்பா. ஒரே ஒரு தடவை என்ன மன்னிச்சுட்டேன்னு சொல்லுங்கப்பா. என்ன மன்னிச்சுட்டேன்னு இப்ப கேக்குற இவங்களுக்கு நமக்கு என்னடா சம்பந்தம்? ஒண்ணு இல்லப்பா. இவன் யாரு? தெரியாதுப்பா. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தவங்க பின்னாடி சுத்தினா என்ன பண்ணுவ? காரி துப்புவேன். துப்பு துப்பு. சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக நடிக்கிறியா? அப்ப துப்புடி. துப்பு. ஏன் பொறுக்கி என் பொண்ணு மூஞ்சி மேல எச்சே துப்பிட்டான். போய் நாண்டுகிட்டு சாவுடா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இதே மாதிரி ஒரு நாள் என் அப்பா கண்ணில் நம்ம 2 பேரும் மாட்டிட்டோம்னு வச்சுக்கே, என்னை விட்டுட்டு ஓடிடுவியா? இந்த உலகத்துல இருக்க எல்லா தெய்வத்து மேலேயும் ஆணையா சொல்றேன். அந்த இடத்துல என்ன கொண்டு போட்டாலும் நான் உன்னை விட்டு ஓட மாட்டேன். ஒரு வாரத்துல வீட்டை காலி பண்ணிடணும். இதுக்கு மேல இந்த ஏரியால உங்க பேரை பார்த்தேன் தங்குதான் அவனுக்கு. ஐயோ, என்ன டைம் இது? இதான் பொண்ணு பார்க்க வர லட்சணமா? வரும்போது ஒரே மழைங்க. மழையில நனைஞ்சா என்ன செத்தா போயிட போறீங்க? வந்தா சாவுகன்னு பேசுறாரு. ஓ, அவர் அப்படிதாங்க. நீங்க உள்ள வாங்கம்மா. வாங்க வாங்க. ஏய், மழையில நனையாதடா. ஐயோ, சொன்னா கேளுடா. ஏய், என்னடா என்னடா பாக்குற பொறுக்கி? என்ன குழந்தைய விடுறா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இன்னும் அந்த பொண்ணை வளர்க்கல. அவங்க அப்பா அந்த பொண்ணு மாப்பிளை பார்த்துட்டு இருக்கிறான். இந்த எச்சக்கடை இந்த ராத்திரியில இங்க நின்று வேடி பார்த்துட்டு இருக்கிறான். டேய், சாப்பாட்டுல விஷத்தை வச்சு கொன்னுட்டு நாங்களும் கூடவே செத்து போயிடுவோம். விடுறா. வாடா. அம்மா.
காதலுங்கிறது மனசுக்குள்ள வராத வரைக்கும் சரி, அது வந்ததுக்கு அப்புறம் அதோட வலி மத்தவங்களுக்கு நல்லா தெரியும். தூங்காத விழிகளே, துயரம் என்ன நெஞ்சிலே, தூங்காத விழிகளே, துயரம் என்ன நெஞ்சிலே, காதல் சிந்தும் கண்ணீர் காவியங்களாகும், காலப்போக்கில் சோகம் கலைந்து போகும் மேகம், காதலும் கடவுளும் உணரும்போது புரியும், காதலும் கடவுளும் உணரும்போது புரியும். தூங்காத விழிகளே, துயரம் என்ன நெஞ்சிலே. கரையில்லாத மனது அது சேர்த்து வைக்கும் நினைவு, காலமுள்ள வரையில் அது கலைந்திடாத உறவு. கரையில்லாத மனது அது சேர்த்து வைக்கும் நினைவு, காலமுள்ள வரையில் அது கலைந்திடாத உறவு. கரைகின்ற உள்ளங்களே, நீங்கள் கரையேறி நில்லுங்களே, கரைகின்ற உள்ளங்களே, நீங்கள் கரையேறி நில்லுங்களே. தூங்காத விழிகளே, துயரம் என்ன நெஞ்சிலே. விடியவில்லை இரவா, உங்கள் விழியில் 100 கனவா, கடலில் தோன்றும் அலைகள் என்றும் ஓய்ந்து போவதில்லை. விடியவில்லை இரவா, உங்கள் விழியில் 100 கனவா, கடலில் தோன்றும் அலைகள் என்றும் ஓய்ந்து போவதில்லை. அழித்தாலும் அழியாததே, காதல் பிரித்தாலும் பிரியாததே, அழித்தாலும் அழியாததே, காதல் பிரித்தாலும் பிரியாததே. தூங்காத விழிகளே, துயரம் என்ன நெஞ்சிலே, காதல் சிந்தும் கண்ணீர் காவியங்களாகும், காலப்போக்கில் சோகம் கலைந்து போகும் மேகம், காதலும் கடவுளும் உணரும்போது புரியும், காதலும் கடவுளும் உணரும்போது புரியும். தூங்காத விழிகளே, துயரம் என்ன நெஞ்சிலே. பயா அந்த வீட்டை முதல்ல யாருக்கு வாடகை விட்டுருந்தீங்க? டூலெட் போர்டு போட்டிருந்தேன், யாருமே வாடகைக்கு வரல. அந்த வீட்டோட சாவியை நீங்க வச்சிருப்பீங்களா இல்ல வேற யாரும் வச்சிருப்பாங்களா? என்கிட்ட தான் இருக்கும். எப்போச்சும் வீட்டை திறந்து போட்டிருக்கீங்களா? இல்ல. தனியா விசாரிக்கணும், என் கூட கொஞ்சம் ஸ்டேஷனுக்கு வாங்க. சரிங்க.
சார் குட் மார்னிங். வரேன் சார். ஐயா. ஹலோ சார், அந்த வீட்டு ஓனர் எங்க கஸ்டடியில வச்சு விசாரிச்சோம். அந்த ஏரியாவிலையும் விசாரிச்சு பார்த்துட்டோம். கொலைக்கான எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனா நவம்பர் 14ஆம் தேதி 3 பேரை காணும் அதே ஏரியால இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சார். சகுந்தலான்னு ஒரு பொம்பளை தன்னோட புருஷனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. இன்னொரு பொம்பளை தன்னோட மகனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. மைக்கேல் ஒருத்தர் தன்னோட பையனை காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு சார். அவங்களுடைய அட்ரஸ்லாம் இருக்குல்ல? இருக்கு சார். இமிடியேட்டா அவங்க எல்லாரையும் என்கொயரி கூப்பிடுங்க. ஓகே. அப்பா யாரும் இல்ல. ஏண்டா போன் பில் அடிக்குது, காதல விழல? என்ன பிள்ளைய போ. ஹலோ சொல்றமுக்கி, கொஞ்சம் மாடிக்கு வரையா? மக்கள் பண்ணாம வாடா, உன்னை பார்க்கணும் போல இருக்கு. ப்ளீஸ். எதுக்காக என்ன மேல வர சொன்னீங்க? இன்னைக்கு என்ன நாள் உனக்கு ஞாபகம் இருக்கா? மறந்துட்டியா? உன்னுடைய பிறந்த நாள்மா. நீ அதை மறந்தாலும் நான் அதை மறக்கல. உனக்காக பால் பாயசம் கொண்டு வந்திருக்கேன். ஐயோ அரக்க! ஐயோ ஐயோ வந்துட்டானே கடவுளே! ஐயோ ஐயோ! வந்து பாக்குறானே. என்னங்க இது தலையெல்லாம் பாயசமா இருக்கு? அது தெரியுது. நம்ம வீட்டு சட்டியில காசு பாயாசம் ஏன் மண்டிக்கு எப்படி வந்தது? பக்கத்து வீட்டு சொத்துக்கு எப்படி போச்சு? எனக்கு என்னங்க தெரியும்? அப்போ குடுக்கல் வாங்கல் உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. ஏங்க இப்படி சந்தேகப்படுறீங்க? யாராவது மேல போய் சாப்பிட்டுருப்பாங்க. அப்ப மேல ஆள் இருக்கணும்ல. சரி அத்த விடு. அந்த வீட்டு சொத்துக்கு எப்படி போச்சு பாயாசம்? நானே ஒரு கிரிமினல், என்கிட்டவே ஆட்டம் கட்டுறீங்களா? அந்த வீட்டுக்கு இங்க இருந்து சப்ளை ஆயிருக்கு. அந்த நேரம் பார்த்து நான் வந்திருக்கேன். என்ன பார்த்ததும் பயத்துல கையை விட்டுட்டு ஓடிட்டாங்க. அது என் மண்டையில நங்குன்னு வந்தது. யார் அது? இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும் இந்த ரெண்டு வீட்டுக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன். கண்டுபிடிச்சறேன். ஆனா மாட்டினீங்க மகளுங்களா? மாவுதான். எல்லாம் அந்த ஓடுகாலியாலதான் இந்த மனுஷன் இப்படி மாறிட்டாரு. யாரடி நீ ஓடுகாலி சொன்ன? அவ போனதுல இருந்து தானே நீங்க அரக்க மாதிரி மாறிட்டீங்க.
ஒரு நாளாவது புருஷ மாதிரி நடந்திருக்கீங்களா சொல்லுங்க. அதுக்காக அவளை ஓடுகால்னு சொல்லுவியா? இல்ல சொல்லதான் வாய் வருமா? எங்க இப்ப சொல்லு பார்க்கலாம். டேய் சொல்லுடி. டேய் சொல்லுடின்றல்ல. டேய் சொல்றியா இல்லையா? டேய் பொண்ணு ஒண்ணு பண்ணாரு. வேண்டாம் மாப்பிள்ள, வேண்டாம் மாப்பிள்ள. என் பொண்ணு இன்னும் என் நெஞ்சிலதான் இருக்கா. அவளை நினைச்சு நினைச்சு இன்ச்சு இன்ச்சா செத்துட்டு இருக்க. ரோட்ல போகும்போது கூட என் பொண்ணு சாயில்ல ஏதாவது ஒரு பொண்ணு என் கண்ணுல படாதா? ஒரு செகண்ட் அப்பான்னு கூடாதான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கு. கடவுள் என்ன பார்த்து டேய் செத்து உடனே இங்க வாடா, உன் பொண்ண உன் கண்ணுல காட்டுறேன்னு சொன்னா அந்த செகண்ட் சாகத்துக்கு ரெடியா இருக்கிறவன் நான். என் பொண்ணு திட்டத்துக்கும் பேசத்துக்கும் எனக்கு மட்டும்தான் உரிமை. நான் செல்லமா வளர்த்தேன், அவ என்னை ஏமாத்திட்டு போயிட்டா. அது எனக்கு அவளுக்கு உள்ள சம்பந்தம். வேற யாராவது அவளை பத்தி பேசினா சின்ன பின்னமாக்கிடுவேன். ஏமா இந்த மாதிரி அவன்கிட்ட ஏமா சொன்னேன்? என்ன சொல்லிட்டு போறாரு பாத்தீங்களாப்பா? அவளை நான் பெக்கல, அவளை பத்தி பேச எனக்கு உரிமை இல்லையா? ஐயோ, அவ கஸ்தூரி மேல உயிரியா வச்சிருக்காமா? என்னமோ பக்கத்து வீட்டு செவத்துல பாயசம் இருந்துதான், அதுக்கு நானா காரணம். தேவையில்லாம சண்டை போட்டுட்டு போறாருப்பா. ஐயோ சரி சரி விடுமா, விடு விடு. உன்னை ஓடுகளின்னு சொல்றாமாவா? செஞ்சு தாங்கலாமா? ஏமா இதெல்லாம் என்ன கேட்க வச்ச? அப்பா ஓரமா நில்லுங்க, தள்ளி நில்லுங்க, ஓரமா நில்லுங்க சார். ஏன் டிஸ்டர்ப் பண்றீங்க? போங்க பின்னாடி போங்க. யோ தள்ளியா வலி விடியா தள்ளு. டிஎஸ்பி வீட்ல திருடுறியா? யோ சார் என்னென்ன எடுத்தான்னு எழுதி வாங்கியா? சரிங்க சார். உன் பேர் என்ன? சகுந்தலா. புருஷனை காணோன்னு நீ தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? ஆமா ஐயா. அந்த ஆளோட பேரு? ராமமூர்த்தி. என்ன இளவோ? ஏய் அங்க என்ன சத்தம்? சார் மொட்டரவி பொண்டாட்டி அவனை வெளியே விட சொல்லி கத்துறா சார். அவளையும் தூக்கி உள்ள போடியா. ஆமா, நீயும் உன் புருஷனும் எலியும் பூனையும் போல குடும்பம் நடத்துனதா அக்கம் பக்கத்துல சொல்றாங்க. அப்படிலாம் இல்லைங்கய்யா. என் புருஷனுக்கு பார்வதின்னு ஒரு சித்தால் பொம்பளையோட தொடர்பு இருந்தது. அவ வீட்டுக்கு இவர் போயிட்டு வரும்போதெல்லாம் மனசெரிஞ்சு ஏதாவது கத்துவேன், அவரும் கம்முன்னு இருந்துருவாரு. அப்புறம் நானும் விட்டுருவேன். அந்த பொம்பளை இப்ப எங்க இருக்கா? காலனில கடைசி வீடு. காணாம போன அன்னைக்கு உங்களுக்குள்ள ஏதாவது தகராறு நடந்ததா? இல்லைங்கய்யா, அன்னைக்கு சந்தோஷமா தான் இருந்தோம். மறுநாள் தீபாவளின்றதுனால பட்டு புடவைலாம் எடுத்து கொடுத்தாரு. காணாம போன தேதி நவம்பர் 14 இல்ல? ஆமாங்க. மறுபடியும் விசாரணை இருக்கும். சரிங்கய்யா, எப்படியாச்சும் என் புருஷனை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கய்யா. ஓ ஐயா, ஒருவேளை கள்ள காதலுக்காக அவளே புருஷனை கொலை பண்ணி மறைச்சிருக்கலாம் இல்லையா? ஏங்க, தண்ணி சூடேறி 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னுமா குளிக்காம இருக்கீங்க? என்னாச்சுங்க உங்களுக்கு? பைத்தியம் முட்டுச்சு. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வாரம் தான் இருக்கு, ஒரு வேலையும் நடக்கல. இந்த நேரம் பார்த்து அதிகாரியும் குடைச்சல் வேற. அந்த வீட்டை இடிச்சதுல பொணமுடமா கிடக்கு. எவன் செத்தா எவன் கொன்னா ஒரு மண்ணாங்கட்டியும் தெரிய மாட்டேங்குது. நவம்பர் 14ஆம் தேதி அந்த ஊர்ல 3 பேர் காணாம போயிட்டதா நேற்றுக்கு தான் தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம பையனும் அதே தேதியில தானங்க காணாம போனா? 4 பணம் இருக்காங்க, 3 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் கொடுக்கல. நம்ம பையனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுல்ல? அதாண்டி எனக்கும் டவுட்டா இருக்கு. எல்லாம் விசாரணைக்கு அப்புறம் தான் தெரிய வரும். பார்வதி, உன்னை தேடி போலீஸ் வந்திருக்கு. போலீஸா? ஐயோ, உன் பேர் தான் பார்வதியா? ஆமா. ராமமூர்த்தி தெரியுமா? தெரியும் சார். எப்படி? அவரு மேஸ்திரி சார். அவர்கிட்ட நான் சித்தாலா வேலை பார்த்தேன். மேஸ்திரி மட்டுமா
இல்ல வேற ஏதாவது உறவு? அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் சார். சின்ன விடை இருக்கிற கேக்குறல, உன் புருஷன் இறந்துட்டாரு. ராமமூர்த்தி பொண்டாட்டி உண்மையில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. நீதான் அவனை மறைச்சு வச்சிருக்காம. தெய்வத்துக்கு தெரியும் சார், என் மேல எந்த தப்பும் இல்ல சார். நானும் அவரை தேடி போகல சார். அவரதான் சார் என்ன தேடி வந்தாரு. இப்ப என்ன பண்ணிட்டாங்க ஒழுங்கா சொல்லு. இன்னொரு பொண்ணுக்கு துரோகம் பண்ண விரும்பலன்னு நான் எத்தனையோ தடவை அவர்கிட்ட சொல்லி இருக்கேன் சார். அவருதான் பிடிவாதமா வந்து தங்க இருப்பாரு. எனக்கும் அவர் காணாம போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார். நான் எங்க வேணாலும் வந்து சத்தியம் பண்றேன் சார். உனக்கு தெரிஞ்சு ராமமூர்த்திக்கு வேண்டாதவங்க யாருன்னா இருக்காங்களா? அவர் காணாம போறதுக்கு முன்னாடி அவர் வீட்டுல இல்லாதப்போ ஒரு மொட்டடிச்ச பையன் ஸ்கூட்டில வந்து அவரை விசாரிச்சுட்டு போனா சார். அவன் பேசினதை பார்த்தா அவங்களுக்குள்ளார ஏதோ முன்விரோதம் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது சார். நீ யாருன்னு கேட்ட, மணலி புதுநகர் வீடுன்னு சொல்லு, அவனுக்கு தெரியும்னு சொல்லிட்டு போனா சார். இதையே நீ போலீஸ்ல சொல்லல? எனக்குன்னு யாரும் இல்ல சார். என்னால போலீஸ் கோர்ட்டுன்னு அலைய முடியாது. மறுபடியும் விசாரணை இருக்கும். எந்த நகர்னு சொன்ன? மணலி புதுநகர் நம்பர் 21ன்னு சொன்னா சார். இங்க வாமா. இந்த காப்பகத்தை நடத்தது யாரு? அம்மா உள்ள இருக்காங்க சார். அவங்களை கொஞ்சம் கூப்பிடு. உங்ககிட்ட ஒரு சின்ன விசாரணைக்காக வந்தோம். அது இதுன்னு கேட்டு உங்க மனசை புண்படுத்த நாங்க விரும்பல. ஏன்னா உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த வீட்டுல ஒரு பையன் வாடகைக்கு இருந்தானா? ஆமா சார். இப்ப இருக்கானா? காலி பண்ணி போயிட்டான். எதுக்காக காலி பண்ணி போனா? அவன் காலி பண்ணி போகும்போது நான் மனசார அழுதேன் சார். அவ்வளவு நல்ல பையன். ஏப்பா காலி பண்ணி போறேன்னு கேட்டேன். நான் போறேக்கான்னு சொன்னான். அவன் பேர் என்ன? தேவா. ஏன் சார் அவனை விசாரிக்கிறீங்க? இல்ல, ஒரு சின்ன என்கொயரி தான். அவன் எங்க காலி பண்ணி போனான்னு உங்களுக்கு தெரியுமா? சார் அவன் போகும்போது அட்ரஸ் சொன்னா ஏதோ கண்ணதாசன் நகர் நம்பர் 104 நினைக்கிறேன். இங்க வாயா. என்ன சார்? தேவா யாரியா? இந்த வீட்டுல தான் இருக்கான். இப்பதான் உள்ள போனா. ஆமா வாங்க சார். அவன் உள்ளதான் இருக்கா சார். சார் அவன் ஸ்கூட்டி சார். சார் அவன் எஸ்கேப் ஆயிட்டான் சார்.
லைசன்ஸை காட்டு. லாரி ஃபுல்லா செக் பண்ணு. சரி சார். உள்ள யாரு? அப்படியே மேலே ஏறி செக் பண்ணியா? ஓகே சார். பாரு. யாருங்க சார்? போயா போ போயா. சீக்கிரம் போ. வாழணும் என்ன இருந்தா யாரும் என் பக்கத்துல வராதீங்க. நான் பாம்பு வச்சிருக்கேன். ஏய் ஸ்டாப். ஏய் என்ன மிரட்டறியா? இதுக்கு மேல என்ன யாராச்சும் பிடிக்கணும்னு நினைச்சா தாராளமா வரலாம். வாங்க. எங்கயா அவன்? சார் அவன் உள்ள போயிட்டான் சார். அவனை உள்ள விட்டுட்டு நீ எங்க? சார் அவனை பிடிக்க முடியாது சார். அவனை பிடிக்கிறது சிரமம் சார். அப்போ ஒட்டுமொத்தமா ரிசைன் பண்ணிட்டு மாடு வைக்க போலாமா? அது கூட லாய்க்கு இல்லையா நீ? சார் அவன் பாம்பு வச்சிருக்கான் சார். அவனை பிடிக்கிறதுக்கு உள்ள போனோம்னா கண்டிப்பா உயிரோட பிடிக்க முடியாது சார். நம்ம சைட்லயும் ஏகப்பட்ட இழப்பு இருக்கு சார். அக்கம் பக்கத்துல வேற வீடுகள் இருக்கு சார். அதனால அவனை சமாதானப்படுத்தி வெளியே கூப்பிடுறதுதான் சரியான நடவடிக்கையா இருக்கும் சார். தேவா, இனிமேல நீ தப்பிக்க நினைக்கிறது உன்னோட முட்டாள்தனம். முதல்ல நீ வெளியே வா. உனக்கு பாதுகாப்பு நாங்க தரோம். நான் எதுக்கே வெளியே வரணும்? நீங்க எதுக்கு எனக்கு பாதுகாப்பு தரணும்? உலகத்துல வாழணுங்கிற என்ன இருந்தாதான் உயிர் மேல ஆசை. அந்த ஆசை எனக்கு எப்பவோ போயிடுச்சு. நீங்க என்ன பிடிச்சா என்னென்ன கேள்வி கேட்பீங்களோ அந்த கேள்வியை நீங்க கேட்காமலேயே பதில் சொல்றேன். நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த கொலைகாரன் நான் தான். இந்த வீட்டுல இருக்கிற எல்லா பணமும் நான் கொலை பண்ணதான். இன்னைக்கு உங்க பார்வைக்கு முன்னாடி நான் கொலைகாரன். இந்த உலக பார்வைக்கு முன்னாடி நான் கொலைகாரன். ஆனா உண்மை கண் விழிச்சா அந்த நீதி கொலைகாரன், அந்த நேர்மை கொலைகாரன், அந்த ஆண்டவ கொலைகாரன். நான் கொலைகாரன் இல்லையா? எங்க அம்மா என்ன மடியில ஏந்தி வச்சு இன்னா செய்தாரை உறுத்தால் அவர் நான் நன்மையும் செய்து விடேன் அப்படின்னு அந்த கழுவை சொல்லிட்டு போனதான் எனக்கு சாப்பாட்டோட ஊட்டி வளர்த்தா. எங்க அப்பா என்ன தோல்ல தூக்கி வச்சு மனுஷனா பிறந்தது மத்தவங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக மகனே, மரணத்துல கூட யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்தார். அப்படிப்பட்ட நேர்மையான குடும்பத்துல பிறந்தவனா? அப்படிப்பட்டவன் ஏன் கொலை பண்ணன்னு கேக்குறீங்களா? கொலை பண்ண என் உயிரை என்கிட்ட இருந்து பிரிச்சாங்க. வலி தாங்க முடியாம கொலை பண்ண. என் பேரு தேவா. நாகர்கோயில்ல வட்டங்கிற சின்ன ஊர்ல பிறந்தேன். எங்க அப்பா பேர் விஸ்வநாதன். எனக்கு ஒரு தம்பி பேரு சந்திரு. நான் வேலை தேடி இந்த ஊருக்கு வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஜாதி வெறி பிடிச்ச டிஎஸ்பி ராஜன் தம்பி குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு நினைக்கிறேன் ஒரு பொண்ணை பார்த்தேன்.
அவதான் என் கஸ்தூரி. அவளை நான் உயிருக்கு உயிரா நேசிச்சேன். அவளும் என்ன உயிருக்கு உயிரா விரும்பினா. நாங்க 2 பேரும் தனிமையில் அடிக்கடி சந்திக்கிறது இந்த வீடு தான். அப்போ இந்த வீடு கதவு போடாம இருந்தது. எங்களோட காதல் கஸ்தூரியோட அண்ணனுக்கு தெரிய வந்தது. ஏய் கிளம்ப. ஏய் உனக்கு தங்கச்சி இருக்காளா? ஏய் கேக்குறாங்கல்ல. ஏய் அண்ணா எப்படி மறைக்கிற மாதிரி மௌன பொலி போட்டுருவேன். ஏய் இருக்காளான்னு கேட்டேன். இருக்கான்னு வச்சுக்க. நான் ஒரு பொறுக்கி, நான் ஒரு போக்கிரி, நான் ஒரு அசிங்கம் பிடிச்ச அனாதை பைய. உன் தங்கச்சி மனச மாத்தி நான் இழுத்துட்டு போறேன்னு வச்சுக்க. நீ விட்டுருவியா? அதேதான், விட மாட்டேன். நீ விட்டு ஏறுகிற வண்டியில கபார். இதுக்கு மேலே நீங்க 2 பேரும் சந்திக்கிறதா இருந்தா உங்க 2 பேர்த்தோட விதியும் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். ஜாதி என்ன காதலிக்க கூடாதுன்னு சொல்லி என் கஸ்தூரி எவ்வளவோ சித்திரவதை பண்ணான். அவளோட அண்ணன் ராஜகோபால் என் கஸ்தூரி எனக்காக எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு வாழ்ந்தா என்னோடதான் வாழ்வேன்னு ஒரே வார்த்தையில நின்னா. ஒரு நாள் நான் அவளை இந்த வீட்டுக்கு வர சொல்லியிருந்தேன். அவ சொன்ன வந்துட்டேன். நான் வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கஸ்தூரியோட அண்ணன் 4 ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து தங்கச்சியும் கூட பார்க்காம என் கஸ்தூரிய கதற சாவடிச்சானுங்க. காதலு கத்திரிக்காய் மண்ணாங்கட்டி மட்டை குடும்ப கௌரவத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு பேராடி காதலு. ஜாதி இல்லைன்னு சொல்லி புரட்சியா படைக்க போற அறிவு கட்ட ஜென்மமே. பகுத்தறிவை வளர்க்கிற பள்ளிக்கூடமே சேர்க்கும் போது ஜாதி தாண்டி கேக்குது. அறிவுக்கு அஸ்திவாரமே ஜாதி பார்க்கும் போது நான் பார்க்கறதுல தப்பே இல்லடி. எங்க பார், எனக்குன்னு ஒரு குறிக்கோள் இருக்கு. எது எப்படி இருக்கணுமோ அது அப்படிதான் இருக்கணும். எப்படியும் இருக்கலாம் நினைச்சா அதோட முடிவு எப்படியோ தான் இருக்கும். நீ என்னோட தங்கச்சி, என்ன மாதிரி தான் இருக்கணும். பிடிக்கலன்னு சொல்லு, அவனை பிடிக்கலன்னு சொல்லு. கஸ்தூரி வேண்டாம், உன்னோட மௌனம் என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. பேசுடி பேசுடி பேசுடி, வாய திறந்து பேசுடி. பேசு. இதுதாண்டி என் முடிவு. அண்ணா உயிர் இருக்குண்ணா. கஸ்தூரி கதற சத்தம் கேட்டு ஓடி வந்த. கஸ்தூரியோட அண்ணன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நின்னுகிட்டு இருந்தான். ஓரமா ஒதுங்கி எட்டி பார்த்தேன். என் கஸ்தூரி கண்ணை மூடிட்டான்னு தெரிஞ்சது. அதே மாதிரி என்னையும் சாவடிச்சு அவளோட அனுப்புங்கடான்னு சொல்லலாம்னு நினைச்சேன். திடீர்னு என் மனசுக்கு என்னவோ பட்டது. வாழணும்னு நினைச்ச எங்களை வாழ விடாம தடுத்து இவங்க மட்டும் எப்படி வாழலாம்? விடக்கூடாது, விடவே கூடாது. சீக்கிரம் சீக்கிரம். நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என் கஸ்தூரிய 5 பேருமா தூக்கிட்டு போய் கூவத்துல போட்டானுங்கய்யா. இறக்கமே இல்லாத இந்த மனுஷ மத்தியில ஓடுற அந்த கூவத்துக்கு இறக்கம் இருந்தது. என் கஸ்தூரியை இழுத்துட்டு போகாம ஏன் கண்ணில் காட்டுறதுக்காக ஓரமா ஒதுக்கி வச்சிருந்தது.
பார்த்தேன். சாக்கடை தண்ணி மேல என் கஸ்தூரி கடைசி தூக்கம் தூங்கிட்டு இருந்தா. வாய் திறக்கும் போதெல்லாம் உலகமே எனக்கு நீதான் சொன்ன என் கஸ்தூரியோட வாய் அன்னைக்கு மூடியே இருந்தது. போடி செத்து தொலைச்சு போ. எத்தனை வாடி சொன்ன ஓ அண்ணா உனக்கு கொண்டுட்டு வா, என் கூட வந்துருன்னு கேட்டியா? நீ என்ன சொன்ன? என் அண்ணன் கல்யாணம் பண்ணி வைப்பா, அப்ப கல்யாணம் பண்ணிப்பான், கருமாறி பண்ணி வச்சுட்டான். ஏன்டா என்கிட்ட பேச மாட்டேங்கிற? ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிற? நான் உன்கிட்ட கோவப்பட்டல, நீ என்கிட்ட கோவப்படல. பேச மாட்டியா? செல்லோ செல்லோ, என்னை விட்டு போறியா? கடைசி வரைக்கும் என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னல, இப்ப ஏன்டா என்னை விட்டு பிரிஞ்ச? எப்படா வந்து என்ன பாப்ப? எப்படா வந்து என்ன பாப்ப? எப்படா வந்து என்ன பாப்ப? எப்படா வந்து என்ன பாப்ப? ஐயோ தெய்வமே, நானும் இவ்வளவு நேசிச்சது தப்பா? நானும் இவ்வளவு வாழணும்னு நினைச்சது தப்பா? மறுநாள் பத்திரிகையில என் கஸ்தூரி போதை மருந்து சாப்பிட்டு கூவத்துல விழுந்து செத்து போயிட்டான்னு பணத்தை கொடுத்து மாத்தினாங்க. கஸ்தூரியோட அண்ணன் டாக்டருங்கிறதுனால போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டையும் தனக்கு சாதகமாக்கி அப்பா டிஎஸ்பி ராஜனையும் நம்ப வச்சா. அப்பதான் எனக்கு வெறி பிடிச்சது. கஸ்தூரி எந்த வீட்டுல கதற கதற உயிரை விட்டாளோ அந்த வீடு தாண்டா அவங்க 5 பேருக்கு சமாதின்னு முடிவு பண்ண. வேண்டாம் தேவா, வேண்டாம் தேவா, தேவா என்ன ஒண்ணு பிரச்சனை தேவா, வேண்டாம் தேவா. கஸ்தூரி உனக்கு தங்கச்சியா இருக்கலாம், எனக்கு உயிர் திருப்பி கொடு, என் உயிரை திருப்பி கொடு. தேவா திருப்பி கொடு. முடியாதுல்ல? கஸ்தூரி உன் அண்ணனை கொன்னுட்ட, நம்ம எதிரியை கொன்னுட்ட. தேவா, நான் எந்த தப்பு பண்ணல, உன் காதலை நான் கொலை பண்ணல, ஃப்ரெண்டுங்கிற முறையில தான் வந்தேன் தேவா. ஃப்ரெண்டுனா என்ன அர்த்தம் தெரியுமாடா உனக்கு? ஃப்ரெண்டுனா என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நல்லதுக்கு தோள் கொடுக்கறதும் தப்பு செஞ்சா தடுத்து நிறுத்துறது தான்டா ஃப்ரெண்டு. வேண்டாம் தேவா. வேண்டாம், இந்த உலகத்துக்கு நீ வேண்டாம், ஏன் இந்த பிரபஞ்சத்துக்கே நீ வேண்டாம். போய் சேரு, போய் சேரு, போய் சேரு. என்னடா இதெல்லாம்? எதுக்குடா இதெல்லாம்? நான் உங்களுக்கு என்னடா பாவம் செஞ்சேன்? நான் காதலிச்சது தப்பாடா? காதலிச்சது தப்பா? நான் காதலிச்சது தப்பாடா?
ஏண்டா என்ன கொலைகாரனாக்குறீங்க? ஐயோ அஞ்சு பேர்ல ஒருத்த எஸ்கேப் ஆயிட்டான். அவனையும் கொலை பண்ணி இந்த வீட்டுல தான் புதைக்கலாம் நினைச்சேன். அதுக்குள்ள நீங்க சீல் வச்சு பாதுகாப்பு போட்டீங்க. ஆனா நான் விடல. அவனையும் கொலை பண்ணி மூவத்துல தூக்கி இன்னைக்குதான் போட்டேன். என்னோட லட்சியம் நிறைவேறி போச்சு. நானே உங்ககிட்ட வந்து சரணடைஞ்சிருப்பேன். எனக்குள்ள ஒரு சின்ன ஆசை. எந்த வீட்டுல என் கஸ்தூரி உயிரை விட்டாலும் அதே வீட்டுலதான் நானும் உயிரை விடணும். நீங்க ஓடி வந்த செய்து மன்னிச்சுக்கங்க. உன் நிலைமை எனக்கு புரியுது. நீ வெளியே வா. என்னோட கொலையில நியாயம் இருக்குங்கிறது எனக்கே தெரியும். ஒருவேளை எனக்கு தரப்போற தண்டனையை குறைச்சு இந்த உலகத்துல என்ன வாழ வைப்பீங்கன்னு தெரியும். என் கஸ்தூரி இல்லாத இந்த உலகத்துல எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஏவா, எங்களுக்கு மனுஷத்தன்மை இருக்கு. நாங்க ஒண்ணும் அரக்க இல்ல. வெளியே வா. உங்களுக்கு மனுஷத்தன்மை இருந்தா எங்களுக்காக ஒண்ணு செய்வீங்களா? எங்களை போல காதலர்கள் உலகத்துல எங்கெங்கேயோ இருக்கிறாங்க. அவங்களை எல்லாம் மனுஷ மிருகங்கள் மத்தியிலிருந்து காப்பாத்துவீங்களா? உன் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா? நீங்க அவனை பிடிக்கிறீங்களா இல்ல நாளை வந்து தூக்கட்டுமா? ஏய் தேவா, நீ வெளியே வரியா இல்ல நாங்க உள்ள வரட்டுமா? நீங்க யாரும் உள்ள வர வேண்டிய அவசியம் இல்லை. எங்கோ ஒரு உலகத்துல என் கஸ்தூரி எனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. அவகிட்ட நான் போறேன். அங்க வானம் இருக்காது, பூமி இருக்காது, மனுஷன் இருக்க மாட்டான், மரணம் இருக்காது. இந்த உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எதுவும் இருக்காது. என் கஸ்தூரி மட்டும் இருப்பா. அந்த உலகத்துல தேவா கஸ்தூரிங்கிற வார்த்தை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்க மட்டும் இல்ல, ஆண்டவனால கூட எங்களை பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது, பிரிக்க முடியாது. அப்பா அப்பா சீக்கிரம் சாமான் ஏத்துக்கடா. விஸ்வநாதா, டேய் விஸ்வநாதா, டேய். கூட்டிட்டு போ. ஐயோ, என் பேரு. அவளை கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போடா. ஐயோ, ஐயா, என் பேரு ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. ஐயா ஐயா,
நமக்கு தெரியாமலே நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு சொந்தம் இருக்கு. அதை யாராலும் பிரிக்க முடியாதுங்கய்யா. இன்னைக்கு நீங்க காலி பண்ணிட்டு போறீங்கன்னு தெரிஞ்சதும் நேத்தையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம அழுகையும் கண்ணீருமா இருக்கா இவா. இவளையே இழக்கிறதுக்கு என் உடம்புல சக்தி இல்லையா? தயவு செய்து என் மகளை உங்க வீட்டு மருமகளை கூட்டிட்டு போங்க. அவளை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போடா. என்னடா இழுத்துட்டு போக மாட்டேன். தூக்கிட்டு போயிடுறேன். கும்மியடி கும்மியடி குலுங்கி குலுங்கி கும்மியடி குங்குமத்தை சந்தனத்தை குழைச்சு தெளிச்சு கும்மியடி ஆகாய வானகுலே ஆபரணங்கள் நீ சூடு அழகான ஓவியமே யாரும் இல்லை உனக்கீடே விண்ணில் தவழும் வெண்ணிலவே வாழ்க 100 பல்லாண்டு வாழ்க 100 பல்லாண்டு வாழ்க 100 பல்லாண்டு வாழ்க 100 பல்லாண்டு.